ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். மே 3லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஷார்ப்பாக 42 டேஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த 42 டேஸ்க்கு உள்ள எல்லா லெசன்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். ரெடியூஸ்டு சிலபஸ் தான் நம்மளுடைய கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டடி பிளான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்தவரையும் ஒரு 20 டாஸ்க்காக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். ஸோ 20 டாஸ்கில் நீங்கள் 19 டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா என்டையர் சிலபஸ் இஸ் ஓவர். ஸோ ரிமைனிங் 1 டாஸ்க் இஸ் ஃபார் ரிவைஸ். இந்த 20 டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம்னா சென்டம் எடுக்க முடியும். ஸோ என்னென்ன டாஸ்க்கு எப்படி டிவைட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் தர போகிறேன். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்குள்ளே போகலாம். டாஸ்க் நம்பர் 1லேருந்து டாஸ்க் நம்பர் 4 வரையும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ டாஸ்க் 1 to டாஸ்க் 4 இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸி. ஸோ டாஸ்க் நம்பர் 1 அப்ஜெக்டிவ்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது சாப்டர் நம்பர் 1 மல்டிமீடியா, அதில் 9 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 2 அடாப்ட் பேஜ் மேக்கர், அதில் ஒரு 8 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 3 டிபிஎம்எஸ், அதில் ஒரு 8 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 4 இன்ட்ரோடக்ஷன் டு பிஹெச்பி, அதில் ஒரு 9 அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலாக 34 அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது டாஸ்க் நம்பர் 2, அதுலேயும் அப்ஜெக்டிவ்ஸ் தான் 5, 6, 7, 8ல் உள்ள அப்ஜெக்டிவ்ஸ். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 32 அப்ஜெக்டிவ்ஸ். 5th லெசன் பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸில் 10 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 6 பிஹெச்பி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 9 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 7 பிஹெச்பி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 4 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 8 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஒரு 9 அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலாக 32 அப்ஜெக்டிவ்ஸ். டாஸ்க் நம்பர் 3 சாப்டர் நம்பர் 9லேருந்து சாப்டர் நம்பர் 12 வரையும் உள்ள அப்ஜெக்டிவ்ஸை தான் நம்ம இந்த டாஸ்கில் பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் நம்பர் 9 கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQL நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8. சாப்டர் நம்பர் 10 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதில் ஒரு 10 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 11 நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அதில் ஒரு 5 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 12 டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம், அதில் ஒரு 12 அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலாக இந்த டாஸ்க் முடியும் போது நம்ம 35 அப்ஜெக்டிவ்ஸ் படிச்சிருப்போம். அண்ட் லாஸ்ட் சாப்டர் நம்பர் 13லேருந்து 18 வரையும் உள்ள அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலாக இதில் 41 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 13 நெட்வொர்க் கேபிளிங், அதில் 7 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 14 ஓப்பன் சோர்ஸில் 1. சாப்டர் நம்பர் 15 இ-காமர்ஸில் 8. சாப்டர் நம்பர் 16 இ-காமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு 10 அப்ஜெக்டிவ்ஸ். சாப்டர் நம்பர் 17 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமில் ஒரு 7 அப்ஜெக்டிவ்ஸ். எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சில் ஒரு 8 அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலாக 41 அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் நம்பர் 5 மல்டிமீடியா, அதில் ஒரு 5 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 2 அடாப்ட் பேஜ் மேக்கர், அதில் ஒரு 4 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 3 டிபிஎம்எஸ், அதில் ஒரு 6 2 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 15 2 மார்க்ஸ். இது டாஸ்க் நம்பர் 5. டாஸ்க் நம்பர் 6 இன்ட்ரோடக்ஷன் டு பிஹெச்பி, சாப்டர் நம்பர் 4, அதில் ஒரு 9 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 5 பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ், அதில் ஒரு 5 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 6 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 6 2 மார்க்ஸ். டோட்டலாக 22 மார்க்ஸ். டாஸ்க் நம்பர் 7, அதில் சாப்டர் நம்பர் 7 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 6 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 8 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஒரு 8 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 9 கனெக்டிங் பிஹெச்பி வித் MySQL, ஒரு 6 2 மார்க்ஸ். டோட்டலாக 22 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் நம்பர் 8 10 11 12 13 14ல் உள்ள 2 மார்க்ஸ். அதில் சாப்டர் நம்பர் 10 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் 4 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 11 நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸில் ஒரு 4 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 12 டொமைன் நேம் சிஸ்டமில் ஒரு 9 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 13 நெட்வொர்க் கேபிளிங்கில் ஒரு 2 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 14 ஓப்பன் சோர்ஸில் ஒரு 2 2 மார்க்ஸ். டோட்டலாக 21 2 மார்க்ஸ் முடிக்கும் போது நம்ம டாஸ்க் 8 முடிக்கிறோம். டாஸ்க் 9 இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ரெண்டுமே கலந்து படிக்க போகிறோம். பிகாஸ் இதில் ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அதில் சாப்டர் நம்பர் 15 இ-காமர்ஸில் ஒரு 4 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 16 இ-காமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு 5 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 17 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், அதில் ஒரு 3 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 18 எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், அதில் ஒரு 3 2 மார்க். டோட்டலாக 15 2 மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் நம்பர் 1 and 2ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸையும் நம்ம படிக்கிறோம். சாப்டர் நம்பர் 1 மல்டிமீடியாவில் 2 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 2 அடாப்ட் பேஜ் மேக்கர், அதில் ஒரு 5 3 மார்க்ஸ். டோட்டலாக 7 3 மார்க்ஸ் அண்ட் 15 2 மார்க்ஸ். இந்த ரெண்டையும் முடிக்கும் பொழுது டாஸ்க் நம்பர் 9 நம்ம முடிக்கிறோம். டாஸ்க் நம்பர் 10 எல்லாமே 3 மார்க்ஸ் தான். அதில் சாப்டர் நம்பர் 3 டிபிஎம்எஸில் ஒரு 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 4 இன்ட்ரோடக்ஷன் டு பிஹெச்பி, அதில் ஒரு 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 5 பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ், அதில் 2 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 6 பிஹெச்பி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் 4 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 7 பிஹெச்பி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் 3 மார்க்ஸ். டோட்டலாக 15 3 மார்க்ஸ். டாஸ்க் நம்பர் 11 சாப்டர் நம்பர் 8 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஒரு 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 9 கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQL 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 10 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதில் 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 11 நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அதில் 2 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 12 டொமைன் நேம் சிஸ்டம், அதில் ஒரு 3 மார்க்ஸ். டோட்டலாக 15 3 மார்க்ஸ். அண்ட் 3 மார்க்ஸில் லாஸ்ட் டாஸ்க் சாப்டர் நம்பர் 13லேருந்து சாப்டர் நம்பர் 18 வரையும் உள்ள எல்லா 3 மார்க்ஸும்.
சாப்டர் நம்பர் 13 நெட்வொர்க் கேபிளிங்கில் ஒரு 2-3 மார்க். சாப்டர் நம்பர் 14 ஓப்பன் சோர்ஸ், அதில் 4-3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 15 இ-காமர்ஸ் 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 16 இ-காமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 17 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், அதில் ஒரு 3 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 18 எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், அதில் ஒரு 3 மார்க்ஸ். டோட்டலாக 23 மார்க்ஸ். இந்த டாஸ்க் நம்பர் 12 நம்ம முடிக்கும்போது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு எல்லாத்தையுமே முடிச்சிடுறோம். ஃபைனலாக இருக்கக்கூடிய டாஸ்க்கு 5 மார்க் கூடிய டாஸ்க் மட்டும். டாஸ்க் நம்பர் 13லேருந்து டாஸ்க் நம்பர் 19 வரையும் எல்லாமே 5 மார்க்ஸ் மட்டும். சாப்டர் நம்பர் 1 மல்டிமீடியாவில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 2 அடாப் பேஜ் மேக்கரில் ஒரு 5 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். டாஸ்க் நம்பர் 14 அதுவும் 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 3 சாப்டர் நம்பர் 4 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 4 இன்ட்ரோடக்ஷன் டு PHP, அதில் ஒரு 5 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸை முடிக்கும் பொழுது நம்ம டாஸ்க் நம்பர் 14 முடிக்கிறோம். டாஸ்க் நம்பர் 15 PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ், அதில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 6 PHP கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 5 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். இது டாஸ்க் நம்பர் 15. டாஸ்க் நம்பர் 16 சாப்டர் நம்பர் 7லேருந்து சாப்டர் நம்பர் 10 வரையும் உள்ள 5 மார்க்ஸ் மட்டும். அதில் PHP லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 8 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 9 கனெக்டிங் PHP அண்ட் MySQL, அதில் 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 10 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதில் 5 மார்க். டோட்டலாக 5 மார்க்ஸ். இதை முடிக்கும் போது நம்ம டாஸ்க் நம்பர் 16 முடிக்கிறோம். டாஸ்க் நம்பர் 17 சாப்டர் நம்பர் 11 சாப்டர் நம்பர் 12 சாப்டர் நம்பர் 13 உள்ள 5 மார்க்ஸ். அதில் சாப்டர் நம்பர் 11 நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸில் 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 12 டொமைன் நேம் சிஸ்டமில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 13 நெட்வொர்க் கேபிளிங்கில் ஒரு 5 மார்க். டோட்டலாக 5 மார்க்ஸ். டாஸ்க் நம்பர் 18 சாப்டர் நம்பர் 14 15 16 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். அதாவது ஓப்பன் சோர்ஸில் ஒரு 5 மார்க்ஸ். இ-காமர்ஸில் ஒரு 5 மார்க்ஸ். இ-காமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு 5 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். டாஸ்க் நம்பர் 19 அதில் லாஸ்ட் 2 சாப்டர்ஸ், அதாவது சாப்டர் நம்பர் 17 and 18 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமில் ஒரு 5 மார்க்ஸ். சாப்டர் நம்பர் 18 எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சில் ஒரு 5 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 மார்க்ஸை நம்ம முடிக்கும் பொழுது டோட்டல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்ஸையும் முடிக்கிறோம். ஸோ ஃபைனலி டாஸ்க் நம்பர் 20 அது ரிவிஷன். என்டையர் புக்கையும் நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணி ரிவைஸ் பண்ணணும். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100 out of 100 எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல்.